ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டேஸ்டான பீர்க்கங்காய் குழம்பு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட கொஞ்சம் சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அதோடு சேர்த்துட்டு நிலக்கடலை நல்லா வறுபட்டு வந்ததும் ஒரு மூடி தேங்காய், ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு தேங்காயோட ஈரப்பதம் எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுட்டு அதோட காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கடுகு, ஒரு 2 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயம், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கி வந்ததும் 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு தக்காளி வெங்காயம் வேகிறதுக்காக உப்பு, 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா பச்சை வாசனை எல்லாம் மசாலாவில் போனதும் பீர்க்கங்காய் தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ பீர்க்கங்காயோட மசாலா எல்லாம் கலந்து கொதித்து வந்ததும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு அதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப டேஸ்டான பீர்க்கங்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா ரெசிபீஸ் வேணும்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.